ஸோ இந்த வீக் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, க்ராசரிஸ் இதுதான். ஹாய், வெல்கம் டு ஜெயா கார்த்திக் vlog. இந்த vlogல என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த மந்த்துக்கு எனக்கு என்னென்ன க்ராசரிஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த வீக்லி வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இந்த vlogல காமிக்கிறேன். மல்லி சட்னிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே நான் மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நேற்றுக்கு வச்ச கொஞ்சம் இஞ்சி சட்னி பெண்டிங்கு, அப்படியே இதுவும் சூடு பண்ணி சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ சட்னி நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதுதான் நாங்கள் வீக்லி வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கிறது. மொச்சை வாங்கியிருக்கோம், ப்ரொக்கோலி வாங்கியிருக்கோம், அப்புறமா கீரைக்கட்டு 3 கீரைக்கட்டு வாங்கியிருக்கோம். கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸும் வாங்கியிருக்கோம். இனிமேல் எங்கள் வீட்டில் வீக்லி 2 days கீரை கட்டாயமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் ரூல்ஸ் போட்டாச்சு. எனக்காக இது வாங்கிட்டு வந்தாங்க. இந்த வீக்குக்கு 2 கீரை செய்ய போகிறேன். எப்படியும் ஒரு தடவை பொரியல் செய்வேன், இன்னொரு தடவை கீரை குழம்பு மாதிரி செய்வேன். இப்போது வீட்டில் என்னென்ன இல்லையோ அதுதான் க்ராசரிஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உளுந்து, ராகி, இட்லி ரைஸு, அப்புறம் கடலை எண்ணெய், அப்புறம் மட்டை ரைஸு, ஆட்டா மாவு. ஸோ இதுக்காக இந்த வீக் நான் வாங்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கினோம். கொய்யாப்பழம் வாங்கியிருக்கோம், சாத்துக்குடி வாங்கியிருக்கோம், அப்புறம் கிரேப்ஸ் வாங்கியிருக்கோம். இல்லை கொஞ்சம் போமோகிரானட் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். அவ்வளோதான். எம்மியான இப்போ இந்த க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். க்ரீன் சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொரியாண்டர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நான் மில்லட்ஸ் மாவு ஆட்டி வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி இந்த மில்லட்ஸ் தோசையோடு நம்ம கொரியாண்டர் சட்னி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு. நார்மல் ஒயிட் தோசையோடு எங்களை எல்லாருக்கும் மில்லட் தோசை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஹெல்த் வைஸு எங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு மில்லட் தோசை சாப்பிட்றதுனால. இப்போ எனக்காக நான் தோசை ஊற்றிக்கிட்டேன். இந்த வாட்டர் பாட்டில் வாங்கணும். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் பார்க்கவே நல்லாயிருக்கு. இது ஏன் இந்த டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ஏன் வாங்கணும் அப்படின்னா, என்னுடைய சன்னுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்காக வாங்கியிருக்கோம். பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா அதில் நம்ம நார்மல் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நாட் அலோடு. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் அலோடு. இது எவ்வளோன்னு தெரியல, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி 2 வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கோம். ஏன்னா இன்கேஸ் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொன்று திருப்பி போய் வாங்க வேண்டாம்ல, அதனால். எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் டீ ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் டீ குடிப்போம். கிறிஷுவுக்கு மில்க்கு தான். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் மொச்சை சாப்பிட்றோம். ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு மொச்சை கிடச்சிருக்கு. சீசன் அப்போ தான் இந்த மொச்செல்லாம் கிடைக்கும். இதில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் குழம்பு பொடி பண்ணி அதோட கிரேவி பண்ணியிருக்கேன் நான். இது ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம், இதுதான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் மோர் குழம்புக்கும் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மொச்சை கிரேவி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை குழம்பு தான் செஞ்சுருக்கேன் நான். அப்படியே பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே சூடான ஒயிட் ரைஸில் ஒரு ஸ்பூன் கீ ஊற்றி அப்படியே அது மேலே முருங்கைக்கீரை குழம்பு நிறையா ஊற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் செஞ்ச மொச்சை கிரேவி நிறையா வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். இந்த vlog அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.